டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனைக்கான மலர் தீர்வுகள பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனைக்கான மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ மத்த பிரச்சனைகள் மாதிரி இல்லாம, கிட்டத்தட்ட மொத்தம் 38 மருந்துகள் அப்படின்னா, 20 மருந்துகளுக்கு மேல, அதாவது 20 மனநிலைகளுக்கும் மேற்பட்ட மனநிலைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள உருவாக்கும். அதுல வயிற்றுப்புண் சம்மந்தமா எது எது வருது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அ நான் சொல்றதுல எல்லா மனநிலைகளுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. நான் சொல்ற மனநிலை உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா, அந்த மலர் மருந்துகள மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் அப்படிங்கிறது குணமாயிரும். முதல்ல ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய நபர் நீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு வேக வேகமா நடப்பீங்க. வேக வேகமா பேசுவீங்க. வேக வேகமா உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். மற்றவர்கள் பேசுவத கேட்கறதுக்கோ, மற்றவர்கள் ஒரு வேலைய உங்களுக்கு முடிச்சு கையில குடுக்கறதுக்கோ, உங்களுக்கு பொறுமை இருக்காது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்குது. அப்படின்னா, நீங்க இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கலாம். இந்த மலர் மருந்துக்கு வயிற்று பிரச்சனை அப்படிங்கிறது அல்சர் மாதிரியும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா, ஆ அடிக்கடி வயிறு கலக்கி மோஷன் போற மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறதும் இருக்கலாம். இந்த 2 பிரச்சனையில எது உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலுமே, நீங்க இம்பேஷன்ஸ் எடுத்துக்கும்போது சரியாயிரும். அதுக்கடுத்து பீச் அப்படிங்கிற மனநிலை. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ அதாவது அடுத்தவங்கள அதிகமா ஜட்ஜ் பண்ணக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன மோட்டிவ்ல பேசுறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? இவங்க இத சரியா செய்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிறது எப்பவும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம சில விஷயங்கள்ல இது இப்படித்தான் இருக்கணும். இது அப்படி இப்படி இருந்தா மட்டும் தான் சரி அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையும், அந்த மாதிரி செய்யாம வேற மாதிரி மாத்தி உங்கள சுத்தி இருக்கிறவங்க அந்த விஷயத்த செய்யறாங்கன்னா, அத தாங்கிக் கொள்ள முடியாம இரிட்டேட் ஆகுற மனநிலையும் உங்களுக்கு இருக்கலாம். உதாரணத்துக்கு, அ ஒரு அம்மா வீட்டு வேலைகள இப்படிதான் செய்யணும். சாப்பாடு செய்யும்போது இந்த மாதிரியான முறைகள்ல தான் செய்யணும். பாத்திரங்கள இந்த மாதிரியான முறைகள்ல தான் அடுக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்கும். மத்த விஷயங்களுக்கு பெருசா கோவம் வராது. ஆனா, இந்த விஷயத்துல கூட இருக்கிறவங்க யாராவது மாத்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு மிகப்பெரிய கோவத்த வர வைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல, இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் அப்படின்னு இருந்தாலோ, இல்ல மத்தவங்க என்ன மனநிலையில செய்றாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ற மனநிலை எனக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னாலோ, பீச் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதனால வயிற்றுப்புண், அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பீச் அப்படிங்கிற மனநிலை இருக்கும்போது, ஒண்ணு வயிற்றுப்புண் வரலாம். இல்ல ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது, புளிச்ச ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த 2ல எது இருந்தது அப்படின்னாலும், பீச் எடுத்துக்கும்போது அது சரியாயிரும். அதுக்கடுத்து, எனக்கு கோபம் அதிகமா வருது. நான் முன்னாடி சொன்ன கோபம் அப்படிங்கிறது வேற. பீச்சுக்கு சொன்ன கோவங்கிறது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டும் எனக்கு வரக்கூடிய கோபம். இப்ப நான் சொல்றது பொதுவான கோபம். எனக்கு கோபம் அதிகமா வருது. யாராவது ஏதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல என்னுடைய சம்மந்தப்பட்டவங்கள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அதிகமா கோபம் வரும். ஆ எனக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது மனசுல இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் சரியாகாது. அவங்கள திருப்பி நான் ஏதாவது செஞ்சேன், இல்ல பேசினேன் அப்படின்னா மட்டும் தான், என் மனசுல இருக்கிற அந்த கோபம் அப்படிங்கிறது குறையும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, வில்லோ, ஹாலி அப்படிங்கிற மலர் மருந்துகளை எடுத்துக்கும்போது, உங்களுக்கு அந்த வயிற்றுப்புண் மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் சரியாயிரும். கூடவே உங்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறதும் சரியாயிரும். நம்ம இந்த மாதிரியான மனநிலைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாமே ஒருத்தருக்கு சேர்ந்து இருக்குது அப்படின்னாலும் சரி, இதுல ஏதாவது ஒண்ணு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னாலும் சரி, அது அ உங்களுக்கு அல்சர் பிரச்சனைய கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, நான் மேல சொன்னதுல, அந்த மலர் மருந்துகள வாங்கிக்கோங்க. இல்ல எல்லாமே இருக்குது அப்டின்னா, எல்லாத்தையுமே சேர்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டு 3, 3 சொட்டு விட்டு, ஒரே ஒரு 1/2 டம்ளர்ல 3, 3 சொட்டு விட்டு, காலையில, மதியம், இரவு அப்படின்னு 3 நேரமும் நீங்க எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி, பின்னாடின்லாம் கணக்கில்ல. குடிக்கிற தண்ணி பச்சை தண்ணியா, சுடு தண்ணியா அந்த மாதிரியெல்லாம் எந்த கணக்குமே இல்ல.
ஏன்னா, இது எல்லாமே பூக்களிலிருந்து எடுக்கக்கூடிய 100% பாதுகாப்பான இயற்கையான பூக்களோட எசன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு டோசேஜ் பத்தியோ, இல்ல இந்த நேரம் பத்தியோ ரொம்ப கட்டாயமான கணக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நிச்சயமா உங்க மனநிலையும் சரி, உடல் பிரச்சனைகளும் சரி, சரியாகிடும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.